வாழ்வில் முன்னேறப்போகும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அலிஸ்ப்ளூவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்றதை பற்றியும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவையும் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா ஐகார்ட்டில் தரேன், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணும்போது சென்னை பிரான்ச்சை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஸ்டாக் மார்க்கெட்னா பங்கு சந்தை. எந்த ஒரு இடத்துல ஒரு கம்பெனியோட பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடியுமோ அதுக்கு பேர் தான் பங்கு சந்தை. எந்தெந்த கம்பெனிலாம் பங்கு சந்தைக்குள்ளே வர முடியும்னு பார்க்கலாம். ஏன் அவங்க வராங்கன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விக்னேஷ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுக்கு நான் தான் ஓனர்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த சமயத்தில் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டராக ஆக்கணும், அதாவது யாரெல்லாம் பங்குதாரர்களாக ஆக்கணுன்ற அதிகாரம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் டிசைட் பண்ணுறவங்கள தான் நான் ஷேர் ஹோல்டராக ஆக்குவேன். ஓகேங்களா? ஆனால் இதுவே பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் அப்படி கிடையாது. பொதுமக்களாகிய யார் வேணாலும் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கலாம், விற்கலாம். ஸோ ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி எப்படி பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறும்? செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கீழே அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகிருந்தால் மட்டும்தான் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக அவங்களால வர முடியும், இல்லைனா வர முடியாது. செபியோட வேலை என்னென்னா எந்த ஒரு ஸ்கேமுமே நடக்காமல் பார்த்துக்கணும். அதாவது எந்த ஒரு தில்லுமுள்ளுமே நடக்காமல் பார்த்துக்கிறது தான் ஒரு செபியோட வேலை. அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா ஒரு பை அண்ட் செல் பண்ணுற ஒரு இடத்துக்கு வரணும்னா கண்டிப்பாக அவங்க ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்கணும். அதாவது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது நம்ம ஊரில். என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த கம்பெனி எய்தர் அவங்க ரெண்டுத்துலேயும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது ஒன்றில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்ததாக ட்ரேடிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு விஷயம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி ட்ரேட்ஸ், அதாவது கேஷ் அண்ட் கேரின்னு சொல்லுவாங்க, சிஎன்சி கேஷ் மார்க்கெட், இல்லைனா நார்மல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பை பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் செல் பண்ணலாம். அதாவது அது அடுத்த நாள் இல்லை, ஒரு 3வது நாள்லேருந்துன்னு சொல்லலாம், 3rd டேலேருந்து எத்தனை இயர்ஸ் வேணாலும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் தான் டெலிவரி ட்ரேட்ஸ். ஓகேங்களா? இது இல்லாமல் எம்ஐஎஸ் ஆர்டர்னு இருக்குது. அதாவது இன்ட்ராடே கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ட்ராடே ட்ரேடிங்னு. ஸோ இன்ட்ராடே நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வாங்குகிற ஒரு ஷேரை நீங்கள் இன்றைக்கே செல் பண்ணி ஆகணும். அதுக்கு பேர் தான் இன்ட்ராடே. ஸோ பேசிக்காக இந்த ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ட்ரேடிங்கில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ட்ரேடராக உள்ளே போகிறீங்க. அதாவது ஸ்டாக்கை இன்றைக்கி வாங்கி பல நாளுக்கு அப்புறம் செல் பண்ண போகிறீங்களா, இல்லை இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே செல் பண்ண போகிறீங்களான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுத்துலேயுமே அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அடுத்ததாக என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, அதாவது நார்மலாக இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஸோ இப்படி இருக்கக்கூடிய கம்பெனிஸில் நீங்கள் டைரெக்டாக பை அண்ட் செல் பண்ணுறது. அதாவது ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் ஒன்று வாங்கிட்டு நீங்கள் இன்றைக்கி கூட செல் பண்ணலாம், இல்லை இன்றைக்கி வாங்கி எவ்வளோ இயர்ஸ் வேணாலும் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு ஈக்விட்டி ட்ரேடிங்கில் உண்டு. ஸோ ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ உங்களுக்கு 100 ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுவே நீங்கள் ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அதோட வேல்யூ 10,000 ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ அந்த 10,000 ரூபாயை கொடுத்து நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் எவ்வளோ இயர்ஸ் வேணாலும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி செல் பண்ண முடியும் உங்களால். அப்படி நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறது மூலயமா நீங்களும் அந்த கம்பெனியில் ஒரு பார்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டராக ஆவீங்க. அதாவது அவங்களோட இன்டைரக்ட் பார்ட்னர்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ கம்பெனிக்கும் ஏற்படக்கூடிய ப்ராஃபிட்ஸில் சில பர்சன்டேஜஸ் உங்களுக்கு தரப்படும், டிவிடெண்ட் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தரப்படும். இப்போ கம்பெனிக்கு ஓவராலாக ஒரு 100 crore வருதுன்னா நீங்கள் எவ்வளோக்கு ஸ்டாக் வாங்குனீங்களோ அதன் அடிப்படையில் அவங்க பேஸ் பண்ணி உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பெனிஸை சூஸ் பண்ணுங்கள், அதை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள். அவங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நார்மலாக பேங்க்கில் சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ அடானி கிரீன் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் 10,000 rupeesக்கு வாங்கியிருந்தா இந்த நேரத்துக்கு அது 1 லட்ச ரூபா அதோட வேல்யூ. ஸோ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக்கோட க்ரோத் இருக்குன்னு. இதுவே ஒரு பேங்க்கில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு க்ரோத் எதுவுமே இருக்காதுன்னு தான் சொல்லணும். அப்படியே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும்
அந்த ஃபீ இந்த ஃபீன்னு போட்டு ஒரு டே உங்களோட காசெல்லாம் எடுக்க தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். அதாவது டே ட்ரேடிங் உங்களை பண்ண சொல்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணலாம். நல்ல கம்பெனிஸாக தேர்ந்தெடுத்து பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். அடுத்ததாக கமாடிட்டி மார்க்கெட். கமாடிட்டினா கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் கமாடிட்டியில் வரும். ஸோ கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களால் பை பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கெலாம் ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சர்டைன் கான்ட்ராக்ட்ஸில் தான் ஒர்க் ஆகும். அதாவது ஃபியூச்சர் ட்ரேட்ஸுக்கு சர்டைன் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதத்தோட ட்ரேட் வாங்குறீங்க, டிசம்பர் மாதத்தோட ட்ரேட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் டிசம்பருக்குள்ளேயே அதை செல் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் உங்களுக்கு இதுலேயும் ஈக்விட்டிக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இல்லைனா நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணலாம். அதாவது இன்ட்ராடே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் நல்லா வரும். ஸோ கமாடிட்டியில் நீங்கள் பை பண்ணி ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹியூஜ் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா சடனாக ஏதோ ஒரு நியூஸ் வந்தால் கூட டோட்டலாக கொலாப்ஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது கமாடிட்டி மார்க்கெட்டில். அடுத்ததாக டெரிவேட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ்னால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், F&Oன்னு சொல்லுவாங்க. அது ஈக்விட்டிலையும் இருக்கும், கமாடிட்டிலையும் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ்ன்னு எடுத்துக்கலாமே. ரிலையன்ஸோட ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் நார்மல் ஈக்விட்டி பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஷேரோட வேல்யூ 2000 வச்சுக்கோங்க ரிலையன்ஸில். அப்போ நீங்கள் காசு கொடுத்து பை பண்ணும்போது நீங்கள் 2000 தான் கொடுத்து பை பண்ணுவீங்க, அதாவது ஒரு ஷேரை வாங்குறதுக்கு. ஸோ குவான்டிட்டி நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்றது உங்களோட கையில் தான் இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸில் போனீங்கன்னா அவங்களே சர்டைன் குவான்டிட்டி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ரிலையன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 500ன்னு வச்சுக்கோங்களேன் ஆவரேஜ். ஸோ அந்த 500 தான் நீங்கள் மினிமமாக வாங்க முடியும். நீங்கள் அதை டபுளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 500 × 2 அந்த கால்குலேஷனில் தான் உங்களால் வாங்க முடியும். அதாவது அதை பார்த்தீங்கன்னா 1 லாட்னு சொல்லுவாங்க. ஸோ 500 குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 லாட் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும். அது கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ ஃபியூச்சர்ஸில் நீங்கள் அதிகமாக முதலீடு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸ்லாம் அதிகமாக எக்ஸ்போஷர் கொடுத்ததுனால ஈஸியாக ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது இன்ட்ராடேயில் உங்களுக்கு எக்ஸ்போஷர் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ தாராளமாக இன்ட்ராடே ட்ரேட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சுது. அதே நேரத்தில் நிறைய லாஸுமே பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ண காரணத்தினால உங்களால் இன்ட்ராடேலாம் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா மார்ஜின் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். கமோடிட்டிஸில் சொன்ன மாதிரி தாங்க இதுவுமே அது ஃபியூச்சர்ஸ் தான். உங்களால் பை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 1 or 2 months தான் ஹோல்ட் பண்ண முடியும். அது நீங்கள் எந்த கான்ட்ராக்ட் வாங்குறீங்களோ அதை பொறுத்து. இப்போ நீங்கள் டிசம்பர் மந்தோட கான்ட்ராக்ட் வாங்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதத்தோட எக்ஸ்பைரி டேட்லேயே நீங்கள் அதை செல் பண்ணி ஆகணும். இதுவே நீங்கள் அடுத்த மாதம் அதாவது ஜான்வரி மந்தோட கான்ட்ராக்ட் வாங்குறீங்க, ரிலையன்ஸோட கான்ட்ராக்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஜான்வரியோட எக்ஸ்பைரி டேன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த டேக்குள்ளே நீங்கள் செல் பண்ணி ஆகணும். அந்த டே வரைக்கும் தான் உங்களால் ஹோல்ட் பண்ணவே முடியும். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து சர்டைன் கான்ட்ராக்ட் பீரியட் வரைக்கும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதையும் நீங்கள் ஈக்விட்டியும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டி ரொம்பவே பெஸ்ட். ஸோ இதே 500 ஸ்டாக்ஸை வந்து ஷேர்ஸை வந்து நீங்கள் ஈக்விட்டிலே பை பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சப்போஸ் ஏதோ ஒரு ஃபால் இருக்குது, கரெக்டாக எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, சப்போஸ் அந்த டேயில் ஒரு ஃபால் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸில் தான் வரும். இதுவே நீங்கள் ஃபியூச்சர்ஸில் இருந்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் நீங்கள் ஈக்விட்டியில் ஒரு டெலிவரி ட்ரேடாக எடுத்து போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா திரும்ப அது ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதே F&Oன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பற்றி நான் இதில் ஃபுல்லாக சொல்ல ஜஸ்ட் மேலோட்டமாக மட்டும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. டீட்டெயிலாக உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஷேரோட வேல்யூ 1000 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சேம் இங்கேயும் நீங்கள் லாட்ஸாக தான் பை பண்ண போகிறீங்க. அதே ரிலையன்ஸே எடுத்துக்கலாம். 2000 rupees அதோட ஷேர் வேல்யூ வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே சேம் லாட் சைஸ் தான் வாங்க போகிறீங்க. ஸோ 500 ஷேர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 500 × 2000 போட்டு நீங்கள் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் நீங்கள் பே பண்ண போகிறதில்ல, அதாவது ஈக்விட்டியில் பே பண்ணுற மாதிரி பண்ண மாட்டீங்க. இதுக்கு சர்டைன் ப்ரீமியம் அமௌண்ட்டுன்னு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ப்ரீமியம் அமௌண்ட்டை எப்படி அதை டிசைட் பண்ணுறாங்கன்றதுக்கு சர்டைன் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் அதோட ப்ரீமியம் வேல்யூ ஒரு 20 rupeesன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 20 × 500 இவ்வளோ அமௌண்ட் தான் நீங்கள் பே பண்ணியே வாங்க போகிறீங்க ஆப்ஷன்ஸில். ஸோ ஆப்ஷன்ஸ்லேயும் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் 2 இருக்குது. அதாவது கால் ஆப்ஷன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வாங்கின ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு இல்லையா 2000, அதுலேருந்து மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்.
ஓகேங்களா. இதுவே புட் ஆப்ஷன் எப்படின்னா 2000லேருந்து கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதாவது நீங்கள் கால் ஆப்ஷனையும் பை அண்ட் செல் பண்ணலாம், புட் ஆப்ஷனையும் நீங்கள் பை அண்ட் செல் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அதாவது பிகினர்ஸ்க்கு. ஸோ இதுக்கு ஒரு தனி வீடியோவே பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் எங்கே ட்ரேட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த மாதிரியான ஸ்டாக்ஸை இன்ட்ராடேக்கு செலக்ட் பண்ணலாம், எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும், தென் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் தமிழ் பிரஷப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.